ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ப்ராக்டிஸ் த பாஸ். ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஒரு கம்மா போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுனிங்கன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் ரொம்ப நல்லா புரியும் இல்லையா? இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது, ஒரு பாஸ் ப்ளே பண்ணுறது, சில நிமிஷங்கள் கேப் கொடுக்குறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரீசெண்ட்லி வந்திருக்கிற அந்த கல்கி மூவி எல்லோரும் பார்க்குறீங்க இல்லையா? அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்க ஒரு கேரக்டர் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா யாருன்னா துரோணாச்சாரியாரோட பையன். ஸோ குருக்ஷேத்திர யுத்தம், அந்த மகாபாரத யுத்தம் நடந்துட்டுருக்கு ரொம்ப ஃபியர்ஸாக. அப்போது துரோணாச்சாரியார் கொல்லப்படுறாரு. அந்த நேரத்தில் அஸ்வத்தாமா ரொம்ப கோவமாயிடுறாரு. அவரோட கோவத்தை யாராலையுமே அடக்க முடியல. ருத்ர தாண்டவம் ஆடுறாரு, எல்லாரையும் அழித்து ரொம்ப ஃபியர்ஸான பேட்டில் நடக்குது. அப்போ அவர்கிட்ட இருக்கிற நாராயண அஸ்திரத்தை ஏவிடுறாரு. அந்த அஸ்திரத்தை எதிர்த்து நிற்க பாண்டவர்களால் யாராலையுமே முடியல. ஸோ எல்லாருமே போய் கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரா, இப்போ யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க, எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா அந்த அஸ்திரத்தோட பவர் கொஞ்ச நேரம் தான். அந்த டைம் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த அஸ்திரம் தானாக வலுவிழந்துடும். ஏன்னா அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு யார்கிட்டையுமே பலம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாராம். நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரி தான். நம்ம ஃபேஸ் பண்ணுற பல சுச்சுவேஷன்ஸை எதிர்க்க முடியாது நம்மளால். ரொம்ப எதிர்த்து போராடவும் முடியாது. அதுக்கு ஒரு வழியும் தெரியாது. திக்கற்று நிற்போம், நம்ம தவிச்சு போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அமைதி காக்கணும். அந்த நடக்கிற அந்த விஷயம் ஒரு சின்ன ஃபேஸ் தான். அது நடந்து கடந்து போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் லைஃப்பில் வரும்போது லேர்ன் டு ப்ளே த பாஸ். அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்தை பற்றியே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காதீங்க. எப்படி ஒரு பழக்கப்பட்ட ஜோக்கை திருப்பி கேட்டால் சிரிப்பு வராதோ அது மாதிரி தான். ஓட விட்டுட்டு அதையே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. பட் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ லேர்ன் டு ப்ளே த பாஸ். எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, ஒரு ஸ்பேஸ், ஒரு சென்டென்ஸ் அழகாக்குதோ, பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசினா அடுத்தவங்களுக்கு எப்படி பெட்டராக புரியுமோ அதே போல் தான் வாழ்க்கையில் எப்போ ஒரு சுச்சுவேஷனை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலையோ, உங்களால் எதிர்த்து போட்டி போட முடியலையோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அந்த அமைதி உங்களை அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போக வைக்கும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.